पोथी अव्यक्त समिगै 24 மே 2025 बाबा इनके என்ன சொல்றாருன்னா दुख अशांति की उत्पत्ति अपवित्रता से होती है. துக்கம் அசாந்தி என்பது அசுத்தத்தினால் வருவதாகும். எங்கேயாவது தூய்மை இல்லை அப்படின்னா அங்க துக்கம் அசாந்தி ஏற்படுகிறது. जहां अपवित्रता नहीं वहां दुख अशांति कहां से आई. அப்ப பாபா கேட்கிறாரு, எங்கு அசுத்தம் இல்லையோ, அதாவது எங்கு தூய்மை இருக்கிறதோ அப்ப அங்க துக்கம் அசாந்தி என்பது ஏற்படவே முடியாது. ஸோ தூய்மை என்றால் சுகம் சாந்தி, தூய்மை இல்லாத நிலையில துக்கம் அசாந்தி. அப்போ எங்கனாலாவது நமக்கு ஒரு துக்கம் ஃபீல் ஆகுது, நம்ம எங்கேயாவது ஒரு அசாந்தியில் வர்றோன்னா நமக்கு நாம் செக் பண்ணணும், இந்த ஆத்மாவுக்குள்ளே எங்கே அது போல் ஒரு அசாந்தி இருக்குது, எங்கே அது போல் ஒரு அசுத்தம் இருக்குது, அதனால் நான் இவ்வளவு துக்கப்படுறேன் அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கணும். आप सब पतित पावन बाप के बच्चे मास्टर पतित पावन हो. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அந்த பதித்த பாவன் அசுத்தமானவர்களை, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குழந்தைகள். இப்போ நமக்கு என்ன டைட்டில்லாம்? மாஸ்டர் பதித்த பாவன். ஆக நானே மற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவன். तो जो औरों को पतित से पावन बनाने वाले हैं वो स्वयं तो पावन होंगे ही. அப்போ நாம் மற்றவங்கள தூய்மை ஆக்குறோன்னா அப்போ நம்ம முதல்ல எப்படி இருப்போம்? கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம். இல்லை என்னோடய வேலையே வீடை க்ளீன் பண்ணுறது அப்படின்னா என் வீடு முதல்ல எப்படி இருக்கும்? டிப் டாப் பக்காவாக இருக்கும். ஸோ நான் மற்றவங்களுக்கு அதுக்கான வழி காட்டுறேன் அப்படின்னா முதல்ல அந்த வழியில் நான் நடந்திருக்கணும். பாபா எப்படி நமக்கு டைம் டு டைம் அவ்வப்பொழுது இதற்கான யுக்திகளை சொல்லி கொடுக்குறாரோ, பார்வை எப்படி இருக்கணும், பேச்சு எப்படி இருக்கணும், விருத்தி எப்படி இருக்கணும், செயல்கள் எப்படி இருக்கணும், பிறரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் தொடர்பில் நம்ம எவ்வளவு நேர்மையாக, ஒளிவு மறைவில்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், இப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நாம் தூய்மை ஆகிறோம். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்ட முடியும். ऐसी पावन पवित्र आत्माओं के पास सुख और शांति स्वतः ही है. எனவே அது போன்று பாவனமான தூய்மையான ஆத்மாக்களிடம் அவசியம் சுகம் சாந்தி என்பது இருக்கும். ஆக எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு சுகம் சாந்தி இருக்கின்றது. सबसे बड़े ते बड़ी महानता है ही पावन बनना. எனவே ஒரு மகான் தன்மை, உலகத்தில் எதையோ மகான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது நல்லா படித்தறிந்த அறிஞர்களாக இருந்தால் மகான்வாங்க, சாஸ்திரங்கள் படிச்சிருந்தால் மகான்கிறாங்க, ஏதோ ஒரு கலை தெரிஞ்சிருந்தால் மகான்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறது உண்மையான மகான் தன்மை என்றால் ஆத்மா தூய்மையாக இருக்கணும். மற்ற விதங்களில் நாம் வல்லுநர்களாக இருக்கலாம், ஆனால் குணம் சரியில்லை, ஆத்மாவுக்குள்ள தூய்மை இல்லைன்னா பின்ன நாம் அசாந்தியில் தான் இருப்போம். ஆக அப்படிப்பட்டவர்களை மகான் என்று சொல்வது உச்சிதமல்ல. அதனால் பாபா சொல்றார், தூய்மையாக இருப்பது தான் உண்மையான மகான் தன்மை. ஆஜ் பி இசி மகான்தா கே ஆகே சபி சிர் ஜுகாத்தே ஹேன். எனவே இன்றும் கூட இந்த ஒரு மகான் தன்மையின் முன்னால் தான் அனைவரும் தலை வணங்குகிறார்கள். எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க, அங்கே போனால் தேவியை தேவதாவை வழிபட்டுட்டு பூஜையெல்லாம் செய்துட்டு கோவிலை வலம் வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்களாம்? சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்கிறாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய தேவதா தூய்மையான ஆத்மா, நான் அப்படி இல்லை, அதனால் விழுந்து வணங்குறாங்க, தலை வணங்கி மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மரியாதைன்னா உள்ளே இருக்கக்கூடிய தேவி அல்லது தேவதாவிடம் இருக்கக்கூடிய தூய்மை. அங்கே தூய்மை இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் பாபா சொல்கிறார், சங்கம் யுகத்திலையும் நம்முடைய மதிப்பு, நம்முடைய மகான் தன்மை அப்படின்னா பாபா எந்த மாதிரியான சம்பூர்ண பவித்திரத்தாவை நமக்கு புரிய வச்சிட்ருக்கிறாரோ அந்த விஷயங்களில் நாம் முழு தூய்மையை கடைபிடிப்பது தான் உண்மையான மகான் தன்மை, கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். எனவே இதன் மீது
இன்றைக்கி பாபா இவ்வளோ புரிய வச்சிருக்கிறார். இதன் மீது நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம். அந்த மகான் தன்மை உடைய பவித்திர ஆத்மாவாக இருந்து இன்றைக்கி பாபாவுக்கு நம்ம நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.